நீங்கள் எந்த ஒரு ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஒரு லான்ச்சரை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோனை பழைய நோக்கியா 1280 அந்த ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணுறதுலேருந்து டயல் பேடில் மெனு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் அப்படிங்கிறதே கிரியேட் ஆகும். டைம் கிடச்சி கொஞ்சம் ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஓல்டு நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் அப்படிங்கிறது இந்த லான்ச்சரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் மெனு செட்டிங்ஸில் போகும்போதும் அதே மாதிரியான மெனு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சைடில் கிளிக் பண்ணாலும் ஸ்வைப் ஆகும், அப்படி இல்லைனா அதுக்கு மட்டும் டச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்டான நோக்கியா ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த லான்ச்சர் உங்களுக்கு கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த லான்ச்சரில் ஏதாவது பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேபி உங்களுடைய பர்மிஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் யூஸ் பண்ணுறவங்க பர்மிஷன் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் ஃபன்க்காக யூஸ் பண்ணி பார்த்துட்டு டெலீட் பண்ணிடலாம், அவ்வளோதான்.